நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. சொல்லுவோம் ஒரு முறை எல்லாரும் வாய் திற சொல்லுங்க. நான் மாத்திரம். எவ்ரிபடி எல்லாரும் சத்தமா வாய் திறந்து 2 கையை தூக்கி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இதனால நீங்க குறைவுபட போறதே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் போறாரு. 2 கையை தூக்கி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நான் மாத்திரம் ஆண்டவரே ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு டாடி. நான் மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. மெச்சமா சொல்ல ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லுங்க. உங்களை தாழ்த்தி 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 வெறுமையாக்குங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சின்ன குழந்தைய போல மாறுங்க. ஹல்லேலூயா. நானே மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றேன். நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ஷகமாரி கலதரமா ஷபலகா சிக்கரா ரகதனக சகரவோ. ஓ நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற உன்னை, ஓ ஹல்லேலூயா, தேசத்தில இனத்தில ஜனத்தில குடும்பத்தில கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். தாழ்மைப்படுகிற உன்னை கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார பண்ணுவார். உன் நெருக்கத்தை மாற்றுவார், உன் கஷ்டங்களை மாற்றுவார், உன் வேதனைகளை மாற்றுவார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கிருபை வரங்களை தரப்போகிறார். நீ தீர்க்க தரிசனம் பேச போகிறார். உன் நாவு கர்த்தருடைய ஆச்சரியமான நாவாய் மாறப் போகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை பயன்படுத்தும். கர்த்தருடைய கரம் உன்னை பயன்படுத்தும். நல்ல கைகளை தட்டி உன்னை வெறுமையாக்கி ஆண்டவரே என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ரிபா லகா ரகா ஷந்தரரபா ரிபா லகா தரக்கபோ ஷிக்கரபோ. ஹல்லேலூயா. இருதயத்துல இதுவரைக்கும் நான் சாதிச்ச ஏதோ சிலது என்னால முடிச்சது, ஏதோ இத்தனை காலம் என்னால சிலதை சாதிக்க முடிச்சது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஜீரோ ஆக்கிடு, அதை வெறுமையாக்கிடு. அது வேண்டாம் 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 வேண்டாம். அப்பா கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அப்பா கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. இன்னைக்கு நான் பயன்படுறேன் ஆண்டவர் கிருபை. தேவனுடைய பிள்ளை நாம் நிற்கிறோம் என்றால் தேவ கிருபை. நமக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது தேவ கிருபை. ஓ ரிபா லகா ஷந்தரபா. நம்முடைய சந்ததி பிழைத்திருக்கிறது என்றால் தேவ கிருபை. ஓ நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் தேவ கிருபை. நீ ஒரு நல்ல வீட்டுல வாழ்றன்னா தேவ கிருபை. ஓ ரிகலபா ஷந்தரபா. ஓ ரிபா லகந்தரபா ஷிக்கரபா. நினைக்காத நிலையில கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். தேவனுடைய கிருபை. ஓ குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா தேவ கிருபை, தேவ கிருபை. ரிபா லகா ஷந்தல ரகதல கரபா ரிபா லகா துனிகரபா. ஆண்டவரே பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே. நான் கட்டினது, நான் செய்தது, என் வாழ்க்கையில என் பலத்தினால செய்தது என்று சொல்ல ஒண்ணுமே இல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே தேவ ஆவியினாலே, எல்லாமே தேவ ஆவியினாலே. துதியும் கனமும்
மகிமையும் கர்த்தருக்கே உரியதாக. நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. சொல்லுவோம்.